2-3 நாளா பாத்தீங்கன்னா ஒரு பேஞ்ச மழையில ஒரு நாளும் ஒரு பிள்ளைங்க குழந்தைங்க வந்து டியூஷன் படிச்சுட்டு நைட்ல போகுதுங்க. அந்த பிள்ளைங்க ஊந்து எழுந்து போகுதுங்க. உத்தரவாதம் அதிகாரிங்க வந்து என்னைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். இந்த சாலை கடலூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த சாலை. இது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சாலை. கடலூர்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப மோசமா பல வருஷம் ஆகுதுங்க போட்டு. அப்பப்ப பேட்ச் ஒர்க் போறது, அது அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த ரோடு பிச்சுன்னு போயிடுங்க. இந்த மாதிரி நாங்க பல முறை மனு கொடுத்தோம். மனு கொடுத்தது அடிப்படையில் கடந்த குடியரசு தினத்தன்று கருப்பு கொடியோட போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த பகுதிவாசிகளோட நம்ம போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. தாசில்தார் ஆபீஸ்ல போலீஸ், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்டவங்க பேச்சுவார்த்தை பண்ணோம். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடனடியாக நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு டெண்டர் வச்சாங்க. அந்த வேலையை மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா டெண்டருமே வச்சாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வேலை தொடங்கப்படும் நாள் என்று போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டு வச்சு 6 மாசம் ஆகுதுங்க. ஆனா யாருமே இதை கண்டுக்கல. நாங்க எப்பயாவது கேட்டா சும்மா இப்படி வர்றது போறது போக்கு காட்டுறது இப்படியே இருக்கிறாங்க. 2-3 நாளா பாத்தீங்கன்னா ஒரு பேஞ்ச மழையில ஒரு நாளும் ஒரு பிள்ளைங்க குழந்தைங்க வந்து டியூஷன் படிச்சுட்டு நைட்ல போகுதுங்க. அந்த பிள்ளைங்க ஊந்து எழுந்து போகுதுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி கூட்டு போனாங்க. இன்னைக்கு ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு நிரந்தர தீர்வு உடனடியாக வேலையை ஆரம்பிச்சு தரமான சாலை போடணும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த சாலை மறியல் நடந்து வருதுங்க. 3 கிராமம் இருக்குதுங்க. இதை தாண்டி பெரிய கிராமமே 3 கிராமமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உச்சிமேடு, நாணமேடு, சரஸ்வதி நகர், பாலாஜி நகர், சுபவுப்புலாடி, தியாக நகர், இப்படி வந்து பல கிராமம் இருக்கு. ஒரு 10,000க்கும் மேற்பட்டவங்க வசிக்கக்கூடிய பகுதி. இதை கடந்து போக வேண்டியது. பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாமே இதுல தினம் ஊந்தி எழுந்து தான் போறாங்க. அது வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாதுங்க. அரசியல்வாதிகளும் இதே வழி போறாங்க, அதிகாரிகளும் இதே வழி போறாங்க, உங்களை போல பத்திரிகையாளர் கூட இதே வழி போறாங்க. யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதனால நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை அல்லது உத்தரவாதம் அதிகாரிங்க வந்து என்னைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம்.